ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பைசியான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கிரேவியை நீங்கள் சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு குயிக்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மட்டன் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கிலோ அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இடித்தது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அரை எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கையை விட்டு மட்டன் பீசஸ்க்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டு குயிக்காக ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஊற விடாமல் அப்படியே கிரேவி செஞ்சிடலாம். இல்லைன்னா 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளேட்டை மூடி ஊற விட்டுடலாம். அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட்டான பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். 3 லவங்கம் சேர்த்துருக்கேன். 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுவட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்பைசஸும் வறுப்பட்ட பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வைக்கணும். எந்த ஸ்பைசஸும் தீஞ்சி போகக்கூடாது. இது ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணியை ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம். அதுக்கடுத்து அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் இல்லைன்னு நினைக்கிறவங்க கடாயிலேயே கூட செஞ்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட்டான பிறகு 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைன்னு நினைக்கிறவங்க வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஆப்ஷனல் மொத்தமே ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் வதக்கிட்டு இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிற ஆனியன் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 கப் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா ஆனியன் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வதங்கிட்டு இருக்கிற மட்டனில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஆனியன் பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிறதுக்கு 2 நிமிஷம் மூடியை போட்டு வேக விடலாம். டம் போடலங்க, மேலே லைட்டாக மூடி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா மசாலா பச்சை வாசம் போன பிறகு நம்ம ஸ்பைசஸ் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரெல்லாம் அரைச்சிருக்கேன் இல்லையா, அந்த தண்ணியை தாங்க சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்கிற வரையும் விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு
3லேருந்து 4 விசில் விட்டுறலாம். நான் மட்டனை வேக வைக்கிறதுக்கு 4லேருந்து 5 விசில் விட்டுருக்கேங்க. மட்டன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் மொத்தம் போன பிறகு மூடியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்றதை வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். எண்ணெய் நல்லா சூப்பராக மேலே மிதந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை மேலே சேர்த்து விட்டு இறக்கிடலாம். மட்டன் கிரேவி திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஸ்டவ் மேலேயே கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இல்லை சேர்வா மாதிரி தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த மட்டன் கிரேவி ஜஸ்ட் 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இந்த மட்டன் கிரேவி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.